இங்கே வா. நல்லா உடம்பு அங்கே உட்காந்துட்ட. வந்து அவ ஆரம்பிச்சிட்டான். பொருள் கேட்டுருச்சு அவளுக்கு. ஏய் அவர் உன்னை பத்தி விடுறாரு. ஆக்கி வைக்கிறவன் நான் தானே. நான் ஆக்குறது தெரியாம தான் அங்கே வடிச்ச கஞ்சி வந்து குடிச்சுச்சாக்கும். ஏன்பா ஏப்பா ஆசையாக கொஞ்ச நாளே பொட்டுக்குன்னு போயிடுது. உங்களெல்லாம் ஆசையாக கொஞ்சம் கூடாதுப்பா. ஏன்னா எனக்கு நாய்க்கு எல்லாம் அதாவது ராசி இல்லை. நீ என்னம்மா வானம் ஆட்டிட்டு வர்ற? நாய்கிட்ட பயங்கரமா சண்டை போடுது. இவரு நாய்கிட்ட எல்லாம் கடி வாங்கினா நினைச்சுக்கோ. அந்த நாய் இல்லைங்க, மஞ்சள் பொடியை போட்டு விடணுங்க. அதான் பார்த்தேன். மஞ்சள் பொடிய நல்லா போட்டு விடுங்க. அப்படியே இங்க பர்றா. டேய் பேசுறோன்னு தெரியுது, காதை அசைக்கிற. அடேய் நல்லவனே, எங்க இது ஆண் குட்டியா பொட்டை குட்டியா? தூக்கம் வருதுன்னா அங்க போய் தூங்கு. தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன், போய் குடிக்கணும் வெயில் காலத்துக்கு. அப்படியே சாயுது. கூப்பிடுறாரு அங்க, கேளு என்னன்னு கேளு. நல்லா வாலாட்ட கத்துக்கிட்ட. போ கூப்பிடுறாரு போ. கண்ணை எப்படி என்னமோ இந்த பாவமா சிமிட்டுவாங்களோ அந்த மாதிரி சிமிட்டுது. இந்த இப்படி எனக்கு இதை பார்த்தா ஒரு வீடியோவில் ஒரு பிள்ளை சொல்லுவாங்க, அப்படியே கண்ணை அப்படி சிமிட்டிட்டு திரும்பும். ஓய் பிறந்த குழந்தைங்க டாக்டர் கையில் வச்சிருப்பாரு. அது அப்படியே கண்ணை அப்படி பெரிய ஆளுக மாதிரி பார்க்கும். பிறந்த கொஞ்ச நேரத்தில் அது பயங்கரமாக வைரல் ஆச்சு. ஏமா நாய் சவுண்டு ஒன்று கேட்டுறக்கூடாது, ஓடிடுவீங்க. இல்லை பிள்ளைய வேற கத்துது தான்டா. அதான் அடேங்கப்பா பெரிய இன்ஃபர்மேஷன். ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக உச்சரிக்கணும் சொல்லி கொடுத்தா. அதாவது ஒரு விஷயம் பேசுறது பெரிய விஷயம் இல்ல, அதை கரெக்ஷன் பண்ணா அதை ஓகேன்னு எடுத்துக்கிறோம். சரியா? ரோசி மாதிரி எல்லா விதத்துக்கும் அப்படியே எப்படி சொல்றது, அசைஞ்சு கொடுத்து போய்க்கிறோம். அழகி தூக்கம் வருதாடி? அழகி தூக்கம் வருதா? அவங்க 3 பேர் அங்க திட்டுறாங்க, 4 பேர்.